ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு எடிட்டோரியல் படிங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இங்கிலீஷ் காம்ப்ரஹென்சிவ் வந்துட்டு டெவலப் ஆகும். எடிட்டோரியலில் பார்த்தீங்கன்னா ஒகாப்ஸும் நம்மளுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் காம்ப்ரஹென்சிவ் ஓகேவா, காம்ப்ரஹென்சிவும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன் வந்து ஒகாப் பார்க்குறோம் அப்படி எடிட்டோரியல் பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின்ஸ் 10 to 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வரும் ஆர்சி. ஸோ நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு 1 or 2 எடிட்டோரியல் படித்து நம்ம ஃபெமிலியராக இருக்கோம் அப்படின்னா ஈஸியாக 12 கொஷினை போட முடியும். 12 கொஷின் இஸ் நாட் ஈஸி அவுட் ஆஃப் 45 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதனால் டெய்லி எடிட்டோரியல் படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வி கோ இன்டு தி டாபிக். ஓகேவா? டாபிக் பாருங்க. A slippery slope on the Jim Corbett National Park case, tourism and conservation. இந்த எடிட்டோரியல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டைகர் சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேஷ்னல் பார்க்லையுமே டைகர் சஃபாரி வந்துட்டு மேற்கொள்ளுவாங்க. தட் இஸ் லைக் யாரெல்லாம் வந்துட்டு டைகரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா வித் ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஒரு ப்ரொடெக்ஷனோட என்ன பண்ணுவாங்க, பீப்புளை வந்து ஜீப்பில் உட்கார வச்சுட்டு அங்கே டைகர்லாம் எங்கே இருக்கோ அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க வித் ப்ரொடெக்ஷன்ஸ். டைகர் சம்டைம்ஸ் அட்டாக் பண்ண வந்தால் கூட இங்கே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. அந்த அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னதுன்னா டைகர் சஃபாரின்னுவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜார்க்கண்டில் அந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் வந்துட்டு 6000 ட்ரீஸை வந்துட்டு வெட்டியிருக்காங்க. ஏன் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நாங்கள் டைகர் சஃபாரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 6000 மரங்களை வந்து வெட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே வந்துட்டு பேசுகிறோம். ஓகேவா? ஸ்லிப்பரி ஸ்லோப் அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அந்த விஷயம் வந்துட்டு ஒரு பேரழிவுக்கு கொண்டு செல்லும். அதுதான் a course of action that leads to disaster. ஒரு விஷயம் பண்ணுறோம், இப்போ மரத்தை வெட்டுறோம் அப்படின்னா அந்த மரத்தை வெட்டுறது எந்த ஒரு பிரச்சனை நம்மளை போய் எடுத்துகிட்டு போய் விடும் அப்படின்னா டிசாஸ்டர், பேரழிவில் போய் நம்மளை போய் எடுத்துகிட்டு போய் விடும். அந்த ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் டூரிசம் கன்சர்வேஷன், டூரிசம் அண்ட் வைல்ட் லைஃப் பார்க்ஸ் should not be at odds with conservation efforts, should not be odds at conservation efforts அப்படின்றார் author. ஸோ டாபிக் உள்ள போகலாம். The Supreme Court of India has come down heavily on the Uttarakhand government for the felling of about 6000 trees in the Jim Corbett National Park. அதாவது பார்த்தீங்கன்னா இது பாருங்க, கம் டவுன் ஹெவிலின்றது ஒரு ப்ரேஷியல் வேர்ப்ஸ். ஓகேவா? ப்ரேஷியல் வேர்ப்ஸு. கம் டவுன் ஹெவிலினா அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பனிஷ் பண்ணுறது இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஸ்ட்ராங்காக. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டை. ஏன் அப்படின்னா அவங்க 6000 மரங்களை வந்துட்டு ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் வந்துட்டு வெட்டியிருக்காங்க. ஃபெல்லிங்னா கட் டவுன், ஒரு ட்ரீயை வந்து கட் டவுன் பண்ணுறது தான் ஃபெல். வி ஹேவ் அனதர் ஃபெல் அதெல்லாம் வந்துட்டு கீழே விழுறது. ஓகேவா? ஃபெல்ஸ், ஃபெல்லிங், அந்த வார்த்தை வேற, இது வந்து கீழே விழுவது. டு ஃபெல் டவுன், இந்த ஃபெல்லிங்னா மரத்தை வெட்டுவது. ஓகேவா? மரத்தை வெட்டுவது ரெண்டுமே இங்கே இருக்குது ஃபெல்லுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. That forest officials and top politicians in the state continued to vastly expand the scope of a tiger safari in the park. Precedence was a travesty of conservation practices according to the court. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட் ஒஃபீஷியல்ஸ் அங்கே வேலை பார்த்துருக்கக்கூடிய அந்த வனவிலங்கு அதிகாரிகளும் சரி, அங்கே இருக்கக்கூடிய டாப் பொலிட்டீஷியன்ஸ் பீப்புளும் சரி, ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க, சீக்ரெட்டாக சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. கன்னிவுடுனா ஒரு விஷயத்த வந்து சீக்ரெட்டாக பண்ணுறது. ஓகேவா? சீக்ரெட்டாக சேர்ந்து வேலை பார்த்து இந்த 6000 மரங்களை வந்து வெட்டியிருக்காங்க. ஏன் வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு டைகர் சஃபாரியை வந்துட்டு டைகர் சஃபாரி தி ஸ்கோப் ஆஃப் டைகர் சஃபாரியை வந்துட்டு ப்ரெசென்ஸ் பண்ணுறோம், எலாபரேட் பண்ணுறோம். அதுக்கான மெஷர்ஸை வந்துட்டு இன்னும் வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஒரு பரந்த பெரிய அளவில் வந்துட்டு கொண்டு செல்றதுக்காக தான் இந்த 6000 மரத்தை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை அவங்க வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதை வந்து கோர்ட் எப்படி பார்க்குது அப்படின்னா ட்ரவர்ஸ்டி கன்சர்வேஷன் ப்ராக்டிசஸ், ட்ரவர்ஸ்டியாக பார்க்குது. ட்ரவர்ஸ்டினா வந்துட்டு
இது வரைக்கும் ஃபாரஸ்ட்ல ஃபாலோ பண்ண கைட்லைன்ஸ், மெஷர்மெண்ட்ஸுவே நல்லா தான் இருக்கு. இவனுங்க என்ன பண்றானுங்க, 6000 மரத்த வெட்டிட்டு, நாங்க வந்துட்டு டைகர் சஃபாரிக்காக தான் 6000 மரத்த வெட்டியிருக்கோம். ட விச் ஆக்சுவலி ஃபார் த ரீசன் டைகர் சஃபாரிக்காக தான் சொல்லிட்டு சொல்றானுங்க. அது என்ன அது பார்க்கறதுக்கு ரொம்ப அஃபென்சிவ் அண்ட் ஷாக்கிங்கா இருக்கும். ஆக்சுவலா அங்க மரம் வெட்டுறதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம்னா, லைக் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேக் பண்றதுக்கு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றதுக்கு கூட இருக்கலாம். பட் ஆனா, அவங்க ஏன் மரத்த வெட்டுனீங்கன்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு அவங்க என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் த ரீசன் டைகர் சஃபாரி. ஓகே. டைகர் சஃபாரிக்காக தான் நாங்க வந்துட்டு மரத்தெல்லாம் வெட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்புல இருந்து அவங்க ஆன்சர்ஸ் குடுக்குறாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் 3 ஜட்ஜ் பெஞ்ச் 3 பேர் சேர்ந்த ஜட்ஜஸ் சேர்ந்து ஒரு அப்சர்வேஷன் குடுக்குறாங்க. அதுல ஜஸ்டிஸ் பி.ஆர். கவை என்ன சொல்றாருன்னா, "The presence of tigers in the forest is an indicator of well-being of ecosystem." அதாவது என்ன சொல்றாரு, டைகர் வந்துட்டு ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, எக்கோசிஸ்டம் ரொம்பவே வெல்பீயிங்கா இருக்குங்க அப்படின்றாரு. யார் சொல்றாரு? ஜஸ்டிஸ் பி.ஆர். கவை. அவர் வந்துட்டு டைகர் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுன்றது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். நம்ம எங்க அந்த ஃபாரஸ்ட் வந்து ஒரு நல்ல வெல்பீயிங் எக்கோசிஸ்டத்துல இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. டைகர் வந்து அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறதுன்றது, அந்த ஃபாரஸ்ட் என்னவா இருக்கான், நல்ல வெல்பீயிங் எக்கோசிஸ்டமா இருக்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது அப்படின்றாரு. Unless steps are taken for the protections of tigers, the ecosystem which revolves around tigers cannot be protected. Unlessக்கு substitutions கொடுத்துக்குங்க. Unlessனா என்ன பண்ணுவோம்? If not substitution கொடுப்போம். If conditional படிச்சா தெரியும். If இது sometimes புரியலனா, if uh, if steps are not taken, ஓகேவா? If steps are not taken for the protections of tigers, the ecosystem which revolves around tigers cannot be protected. இப்ப பார்த்தீங்க, டைகரை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கல அப்படின்னா, எக்கோசிஸ்டமும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, எக்கோசிஸ்டம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைகர் எக்கோசிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி யார் இருக்காங்க? டைகர் இருக்காங்க. ஓகேவா? டைகர் இருக்காங்க. ஸோ டைகரை ப்ரொடெக்ட் பண்ணலனா ஈகோசிஸ்டமும் நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஈவென்ட்ஸ் லைக் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், illicit felling of trees like the one in Corbett cannot be ignored. இங்க இக்னோர்னா நம்ம நிறைய இடத்துல இக்னோர்னா ஒரு விஷயத்தை வெறுக்கிறது, தள்ளி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இக்னோருக்கான ப்ராப்பர் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்காம இருப்பது, நாட் பேயிங் அட்டென்ஷன். ஓகேவா? இங்க cannot be ignoredனு சொல்றாங்க. இது மீனிங்கே நம்மளுக்கு புரியாது. நம்ம எப்பவுமே இக்னோர்னா ஒரு விஷயத்தை வெறுக்கிறது, ஒத்தி வைக்கிறது அப்படிதான் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. நம்ம அந்த மீனிங் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா கண்டிப்பா மீனிங் புரியாது. ஈவென்ட்ஸ் லைக் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், illicit felling of trees like the one in Corbett cannot be ignored அப்படின்னா, இக்னோர்னா அட்டென்ஷன் பே பண்ணாம இருக்கிறது. கெனாட் பி இக்னோர்னா அட்டென்ஷன் பே பண்ணணும். எதுக்கு அட்டென்ஷன் பே பண்ணணும்? எங்கெல்லாம் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் illicit felling ஆஃப் ட்ரீஸ் நடக்குதோ, லைக் த ஒன் கார்பெட் நேஷனல் பார்க்ல நடந்தா மாதிரி, எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ அங்க அட்டென்ஷன் கொடுத்து பார்க்கணும். ஓகேவா? என்ன பண்றாங்கன்றதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றது தான் இந்த சென்டென்ஸ் மீன் பண்ணுது. இல்லிசிட் அப்படின்னா இல்லீகல்ங்க. இல்லீகல் வித்தவுட் கவர்மெண்ட்டோட அப்ரூவ் இல்லாம ஒரு மரத்தை வெட்டுறது. இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ்மெண்ட் வாங்காம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை மேக் பண்றது. இதுதான் வந்துட்டு இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், illicit felling ஆஃப் ட்ரீஸ். எங்கெல்லாம் நடக்குதோ, லைக் கார்பெட் நேஷனல் பார்க்ல நடந்த மாதிரி எங்கெல்லாம் நடக்குதோ அதுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றார் ஆத்தர். The link between political corruptions and environmental damage is especially relevant in this case, as the court's judgment as consequence for the management of wildlife parks, particularly on the questions of whether tiger safaris in the buffer and the French zones of wildlife parks gel well with conservation measures. அதாவது ஆத்தர் சொல்றாரு, 2 விஷயத்துக்கு லிங்க் இருக்குங்க. எதுக்கும் லிங்க் இருக்காம். பொலிட்டிக்கல் கரப்ஷனுக்கும் என்விரான்மென்ட் டேமேஜ் என்ற 2 விஷயத்துக்குமே இங்க லிங்க் இருக்கு. பொலிட்டிக்கல் கரப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. என்விரான்மெண்டல் டேமேஜுக்கும் இங்க லிங்க் இருக்கு இந்த கேஸ்ல அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு எந்த மாதிரியான கான்சிக்வன்ஸை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, கான்சிக்வன்ஸ்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கேஸை வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டால் நம்மளுக்கு என்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் பார்க்ஸ் பர்டிகுலர் இந்த கொஸ்டின் டைகர் சஃபாரிஸ் இந்த பஃபர் அண்ட்
buffer and French zones of wildlife parks gel well with our conservation measures. எந்த மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்னா டைகர் சஃபாரிஸ் த ஃப்ரெஞ்ச் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்னா வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஜூன்ஸ் அப்படின்னா வந்து பெரிய பெரிய பிளேஸ் பெரிய பெரிய பிளேஸ்னா இதுதான் ஒரு டைகர் ஒரு ஃபாரஸ்டா இருக்குன்னா அந்த அந்த பார்டர்ல இருக்கும் தெரியுமா அதான் பெரிய பெரிய பார்டர் பிளேஸ்ல இருக்கக்கூடியதான் பெரிய பெரியன்னுவாங்க அதுதான் ஃப்ரெஞ்சு ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே வந்துட்டு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுங்க எது எது என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணும் அப்படின்னா உண்மையாவே வந்துட்டு அந்த வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாமே ப்ராப்பராக வேலை பார்க்குறாங்களா கன்சர்வேஷன் மெஷர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா என்ற ஒரு கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணும் அதை அனலைஸ் பண்ணுற மாதிரி கோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார் ஓகேவா ஜெல் அப்படின்னா ஜெல் வெல் அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கிங் டுகெதர் எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கறது தான் ஜெல் வெல்னுவாங்க ஓகேவா ஜெல் வெல் the court also alluded to various resorts in the vicinity of the park that often play loud music and pose a threat to animals அது மட்டும் இல்லாமல் கோர்ட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த நேஷனல் பார்க் வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய லவுடான மியூசிக்ஸ்லாம் ப்ளே பண்ணுறாங்க அந்த அது எதை பண்ணும் அனிமல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதை த்ரிட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு வெஸ்டர்ன் நைபர்ஹுட் ஓகேவா அல்லூடட் அப்படின்னா இன்டெரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஓகேவா அல்லூடட் அப்படின்னா அல்லூரிங்னா வேற அல்லூரிங்னா என்னது அல்லூரிங்னா அட்ராக்டிவாக இருக்குது ஓகேவா அட்ராக்டிவாக இருக்குது the boy the girl is very alluring na the girl is very attractive இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அது alluringனுவாங்க நெக்ஸ்ட் பேசேஜ் பாருங்க both the central zoo authority and the national tiger conservation authority are expert bodies affiliated to the union environment ministry tasked with the conservation protections of wildlife animals central zoo authority எடுத்துக்கோங்க அண்ட் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியும் எடுத்துக்கோங்க ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பர்ட்டான பாடி எதில் அஃபிலேட்டட் ஆகிருக்குன்னா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் ஆகிருக்கு அண்ட் ஹேவிங் டாஸ்க்குடுன்னா அவங்க ஒரு சில டாஸ்க்லாம் பண்ணுறாங்க ஓகேவா என்ன மாதிரியான டாஸ்க் பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் ஃபாரஸ்ட் எப்படி கன்சர்வ் பண்ணலான்றதுக்கான வேலைகள்லாம் அவங்க ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு வராங்க திஸ் ஆர்கனைசேஷன்ஸ் பிரின்சிபல்ஸ் have no objection to the extents of tiger safaris provided these are connected within the ambit of an arrow of guidelines இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா அதுங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் பிரின்சிபல்ஸில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன்ஸே கிடையாது எதுக்கு அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாதுன்னா டைகர் சஃபாரி எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில அப்ஜெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன கைட்லைன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டைகர் சஃபாரியை வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கோங்க வித்தின் த அம்பிட்னா வித்தின் த ரேஞ்ச் வித்தின் த லிமிட் ஒரு சில வரையறவுக்குள்ள நீங்க எவ்வளவு வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் சொல்லுது எந்த ஆர்கனைசேஷன் சொல்லுது சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி அண்ட் நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இந்த ரெண்டு அத்தாரிட்டியுமே வந்துன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு அத்தாரிட்டி ஓகேவா பட் ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது எது மேலே அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாதுன்னா இப்போ வந்துட்டு டைகர் சஃபாரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா அது மேலே அப்ஜெக்ஷன்ஸ் கிடையாது அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு என்ன மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ்னா அவங்க வந்துட்டு ஒரு சில செட் ஆஃப் லிமிட்ஸ் அண்ட் ரூல்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க அதை தாண்டி நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி தான் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கே தவிர்த்து ரொம்ப இந்த மாதிரி ட்ரீஸை கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் எப்படி கொடுக்கலான்ற மாதிரி அவங்களுக்கான ப்ராப்பர் கைட்லைன்ஸ் எதுவுமே அவங்க மேக் பண்ணலை அப்படின்றார் ஆத்தர் ஓகேவா wildlife safaris in a designated spot draw attention ஓகேவா wildlife safaris in a designated spot draw attentions away from the core zones of the forest and promote its inviolate nature as well as raise public awareness about the conservation wildlife safaris is a designated spot designated spot என்னன்னா மக்கள் எல்லாருமே வரக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா wildlife safaris அது என்ன பண்ணும் அட்டென்ஷன்ஸை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ப்ரப்போர்ட் இன்வயலட் மெஷர்ஸ் இப்போ ஒருத்தன் வந்துட்டு லைக் தானா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் நான் புளியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புளி அப்புறம் அவனை அடித்து சாவடிச்சு போட்டுடுச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா அதுவே கவர்மெண்ட் ஒரு சில மெஷர்ஸோட பீப்புளை கொண்டுட்டு போய் அங்கே டைகரை பார்க்க வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து விடுறதுன்றது வந்து ஒரு சேஃபான விஷயம் விச் ப்ரமோட்டிங் இன்வயலட் அதாவது ஃப்ரீ ஃப்ரம் இன்ஜூரி அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜூரியுமே ஆகாமல் இருப்பாங்க அவங்க வந்துட்டு ஒரு ஒரு டைகரும் பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாமல் நல்லா வெளியே வந்துடுவாங்க பார்த்துட்டு ஓகேவா as well as the rise public awareness
அபவுட் கன்சர்வேஷன். ஸோ அது இது இந்த மாரி விஷயம் வந்துட்டு பப்ளிக்குக்கு என்ன மாரியான ஒரு தாக்கத்த உண்டாக்கும்னா, பப்ளிக் அவேர்னஸ்ன்ற டெர்ம வந்துட்டு அவங்க ரொம்ப ஒரு கன்சர்வேஷன் மேல ரொம்ப புரொடெக்டிவா இருப்பாங்க. அந்த மாரியான தாக்கத்த உண்டாக்கும் அப்டின்றாரு. இதுதான் வந்துட்டு காரணம். திஸ் இஸ் த அண்டர்லையிங் ரேஷனல் ஃபார் சஃபாரிஸ். எதுக்கு அண்டர்லையிங் ரேஷனல் ஃபார் சஃபாரிஸ்? இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் சஃபாரிஸ். சஃபாரிஸ் ஏன் மேற்கொள்றாங்க? சஃபாரிஸ் ஏன் ப்ரமோட் பண்றாங்கன்னா, இதுதான் காரணம். ஏன்னா, இதுல வந்து நெறைய சேஃப்டி இருக்கு. ஓகேவா? ஒரு தனியா ஒரு பெர்சன் போய் ஃபாரஸ்ட்குள்ள டைகர் பார்க்கறதுக்கும், வித் புரொடெக்ஷன்ஸோட போய் டைகர பார்க்கறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ, இட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் சஃபாரிஸ். ரேஷனல்னா ரீசன் அர்த்தம். ஓகேவா? அண்டர்லையிங்னா காசஸ். ஒரு விஷயம் எதனால நடக்குது? காசஸ் ஃபார் த ரீசன். காசஸ். இதனால தான் சஃபாரி கண்டக்ட் பண்றாங்கன்றத சொல்றாரு. ஓகேவா? தேர் ஓவர்ஆர்ச்சிங் எய்ம். அவங்களுடைய ஒட்டுமொத்த எய்ம் பார்த்தீங்க அப்டின்னா, கோ டூரிசமா இருக்கிறது. அண்ட் கமர்ஷியல் டூரிசமா இல்லாம இருக்கிறது. எக்கோ டூரிசம் அப்டின்னா, எக்கோ டூரிசம்னா எல்லாரும் வந்துட்டு டூரிஸ்ட் பீப்பிள் எல்லாரும் வந்துட்டு ஃபாரஸ்ட்ட பார்த்து ஹேப்பியா சந்தோஷமா இருக்கிறது. நாட் கமர்ஷியல் டூரிசம். அந்த டூரிசம்ன்ற ஒரு டெர்ம யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஓகேவா? ஹவெவர் இன் ரீசென்ட் டைம்ஸா பார்க்கும்போது, த ஆர்குமெண்ட் தட் இட் குட் பி எ சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் லோக்கல்ஸ் அண்ட் த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஷுட் ப்ரமோட்டிங் திஸ் அண்ட் ஹஸ் பீன் கெய்னிங் கிரவுண்ட். இப்ப ரீசென்ட் டைம்ஸ்லாம் பார்க்குறோம் அப்டின்னா, இது பார்க்கறதுக்கு எப்படியா இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் பீப்பிள் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ஸுக்கு வந்துட்டு நாங்க எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்பிள கொண்டு வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிற ட்ரீ எல்லாம் கட் டவுன் பண்ண வைக்கிறாங்க. எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட வந்து கெயின் பண்றதுக்காக. இது பார்க்கறதுக்கு எக்கோ டூரிசமா கிடையாது. முழுக்க முழுக்க கமர்ஷியல் டூரிசமா தான் இருக்கு அப்படின்றாரு ஆத்தர். த ரீசன்ட் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் cheetahs. The recent translocation of cheetahs from Africa to Kuna National Park, Madhya Pradesh, also aims to revive the cat presence of promote tourism. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து சிறுத்தை எடுத்துட்டு வந்து கூனா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு வச்சாங்க. அது கூட வச்சதுக்கான காரணம் என்னன்னா, டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காக தான் தவிர்த்து கமர்ஷியல் டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காக கிடையாது. This however a slippery slope and can very easily lead to political capture as the president is the corporate national demonstrate. இது எதை குறிக்கிறது? எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, விச் லீட்ஸ் டூ ஸ்லிப்பரி ஸ்லோப்புக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொண்டு செல்லிட்டோம். இந்த மாரி 6000 மரத்த வெட்டி, அ ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய மரத்த வெட்டிட்டு கேட்டா, நாங்க வந்து டைகர் சஃபாரிஸ தான் ப்ரமோட் பண்றோம். அதுக்காக தான் மரத்த வெட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா? இது வந்து எங்க கொண்டு செல்லும் அப்படின்னா, ஒரு டிசாஸ்டர், நம்ம வந்து ஒரு பெரிய பேரழிவுக்கு போயிடுவோன்றத வந்துட்டு கொண்டு செல்றது அப்படின்றார் ஆத்தர். இந்த கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. எதுக்காக? நீங்க வந்து கைட்லைன்ல ரெடி பண்ணுங்க. கண்டக்ட்ட எப்படி சஃபாரிய வந்துட்டு நீங்க எப்படி கண்டக்ட் பண்ணலான்றதுக்கான ஆல்ரெடி கைட்லைன் இருக்கு. பட் ஆனா இன்னும் எக்ஸ்க்ளூசிவா நீங்க வந்துட்டு அ க கைட்லைன வந்து மேக் பண்ணுங்க. அண்ட் கவர்மெண்ட் வுட் டூ வெல் டு டெலிவர் ஆன் திஸ் அட் த ஏர்லியஸ்ட் அண்ட் பி எக்ஸ்ட்ரீம்லி சர்கம்ஸ்டன்ட் ஆன் இட்ஸ் மெசேஜிங்ஸ் ரெக்கார்டிங் டூரிசம் அண்ட் கன்சர்வேஷன். அண்ட் ஆல்சோ கோர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது? நீங்க வந்து கைட்லைன வந்து ரெடி பண்ணுங்க. சஃபாரி மேக் பண்றதுக்காக. அந்த கைட்லைன் வந்து சர்கம்ஸ்பெக்ட்டா இருக்கணும். அ ரிகார்டிங் டூரிசம் அண்ட் கன்சர்வேஷன்ஸ வந்துட்டு ப்ரமோட் பண்ற மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து கேட்டுக்குது அவ்வளோதான். ஓகேவா? சர்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல், அட்டென்ஷன், கவனமா ஒரு சர்கம்ஸ்டன்ஸ், அவேர்னஸோட ஒரு விஷயத்தை மேற்கொள்வது. அதுதான் வந்துட்டு சர்கம்ஸ்பெக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இதில பெருசா ஒண்ணும் எதுவும் சொல்லல. இட்ஸ் எ வெரி ஈஸி எடிட்டோரியல் தான். பட் ஆனா நம்ம வேர்ட்ஸுக்கோட மீனிங் தெரியாம படிச்சோம்னா ஒண்ணும் புரியாது. ஓகேவா? வொக்காப்ஸ் பார்த்துக்கோங்க. கன்லீவ் அப்படின்னா வந்துட்டு, ஒரு விஷயத்த சீக்ரெட்டா பார்க்குறது, வேலை பார்க்குறது. பிரிசன்ஸ் அப்படின்னா வந்துட்டு, அ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஏரியால வந்துட்டு காரு, பைக்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட்குள்ளலாம் கார் அலோவ்ட் கிடையாது. ஓகேவா? அதான் பிரெசென்ஸ்ன்னுவாங்க. டிராவஸ்டி அப்படின்னா வந்துட்டு ஒரு விஷயம் இரு இரு இப்ப நடந்தது வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டு இருக்கும். பட் ஆனா, நான் இன்னும் அத நல்லா நடக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அத பூந்து அத ரொம்ப வொர்ஸ்ன்னு ஆக்கிடுவாங்க இல்லையா? அதுதான் டிராவஸ்டி. அதுதான் டிராவஸ்டின்னுவாங்க. இண்டிகேட்டர்னா இண்டிகேட்டிங். ஓகேவா? டினோட்டிங். இல்லிசிட்னா இல்லீகல். அல்லூடட் அப்படின்னா வந்துட்டு இன்டைரக்ட்டா கிரிட்டிசைஸ் பண்றது. வென்சிட்டினா நைபர்ஹுட். ஆம்பிட்னா லிமிட், அ வரையறம்பு. லிமிட் ரேஞ்ச். இன்வயலேட் அப்படின்னா வந்துட்டு லைக் வயலேஷன்னா வந்துட்டு வயலன்ஸ், வயலேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா,
வயலேட்ன்றதை வந்துட்டு ஒரு ரூல்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணாமல் இருக்கு, நாட் ஃபாலோயிங் ரூல்ஸ். ஓகேவா? இன்வயலேட் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் இன்ஜூரி. ஃப்ரீ ஃப்ரம் இன்ஜூரி. ஓவர் ஆர்ச்சிங்னா இன்க்ளூடிங் ஆல். அண்டர்லையிங்னா இதான் அடிப்படை காரணம். இட் இஸ் த மெயின் ரீசன். ரேஷ்னலான ரீசன். அண்டர்லையிங்னா மெயின் ரீசன். டிரான்ஸ்லொகேஷனா ஒரு லொக்கேஷன் இருந்து மற்ற ஒரு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஸ்லிப்பரி ஸ்லோப்னா டிசாஸ்டருக்கு விச் லீட்ஸ் டு டிசாஸ்டர். சர்க்கம்ஸ்டெக்னா ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது, கேர்ஃபுல்லாக இருக்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்த ஒரு எடிட்டோரியில் மீட் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.